தலைப்பு செய்திகள். மெக்னெஸ்கி சட்டத்தின் கீழான தடையை வரவேற்கின்றோம். யஸ்மின் சூக்கா தெரிவிப்பு. பிரமிட் மோசடிக்குள் சிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை. யாழில் அதிக போதையால் உயிரிழந்த இளைஞன். கிழக்கு ரயில் தடம் பிறண்டது, சேவைகள் பாதிப்பு. இந்திய கடற்தொழிலாளர்களை இந்திய பிரதிநிதிகள் பார்வையிட்டனர். இனி விரிவான செய்திகள். போர் குற்றவாளிகள் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட இலங்கை நபர்கள் மீது பிரித்தானியா மக்னஸ்கி சட்டத்தின் கீழான தடையை அறிவித்துள்ளமையை வரவேற்கின்றோம் என்று சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அவ்வமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் யஸ்மின் சூக்கா விடுத்துள்ள ஊடக அறிவிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் போர்க்கால இராணுவ தளபதிகள் 3 மீதும் அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட தமிழ் துணை இராணுவ குழு தலைவர் ஒருவர் மீதும் மக்னஸ்கி சட்டத்தின் கீழ் பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இந்த ஆச்சரியமான முடிவினை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உலகளாவிய மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் வரவேற்றுள்ளனர். இந்த ஆச்சரியமான முடிவினை பாதிக்கப்பட்டவர்களும் உலகளாவிய மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் வரவேற்றுள்ளனர். இந்த அறிவிப்பு குறித்து இப்போது எனது உணர்வுகள் எப்படி உள்ளன என்பதை வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாதுள்ளது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான மக்களுக்கு நிதி தொடர்பான அறிவு இல்லாமையினாலேயே பிரமிட் போன்ற மோசடிக்குள் பலர் சிக்கி வருவதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வழங்கப்படும் புதிய தொழில்நுட்ப சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், உங்கள் கையில் பணம் இருந்தாலும் அது தவறாக பயன்படுத்தப்படுவதற்கும் மோசடிக்கு ஆளாக நேரிடுவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக இணையத்தில் வெளியிடப்படும் விளம்பரங்களை பார்க்கின்றோம். அதில் சலுகைகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இவற்றை வழங்குவதாக மின்னஞ்சல்கள் வருகின்றன. இப்போது புதிதாக வந்துள்ள விடயம் என்னவென்றால், பல்வேறு விவசாய நடவடிக்கைகளுக்காக பணம் திரட்டுவதற்காக விரிவான விளம்பரம் செய்கின்றார்கள். அதாவது, நீங்கள் மரங்களை நட்டு முதலீடு செய்தால் பெரும் நன்மைகளை பெறுவீர்கள், பழங்களை பயிரிட்டால் அவை கிடைக்கும் என்றும், அல்லது நீங்கள் வல்லப்பட்டை பயிரிட்டால் அவை கிடைக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். சட்டத்திலுள்ள ஓட்டையை பயன்படுத்தி முதலீடு என்ற போர்வையில் மோசடியாக பணத்தை பெற்று பின்னர் அந்த பணத்தை பிரமிட் திட்டங்களிலோ அல்லது அங்கீகரிக்கப்படாத வைப்பு தொகையிலோ வைப்பதன் மூலம் பணத்தை இழக்கும் போக்கு உள்ளது. இந்நிலையில் மக்களின் நிதி அறிவை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதீத போதைப்பொருள் காரணமாக இளைஞனொருவர் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் செட்டியார் திட்டம் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞன் ஹெரோயின் போதைப் பொருளை அதிக அளவில் உட்கொண்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற அதேவேளை உயிரிழந்த இளைஞனுடன் இணைந்து போதைப் பொருளை உட்கொண்ட மற்றவர்கள் தொடர்பாகவும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மாகோவிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த சரக்கு ரயில் மட்டக்களப்பு புகையிரத நிலையத்தை அண்டிய பகுதியில் புதன்கிழமை பகல் தண்டவாளத்தை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதை அடுத்து மட்டக்களப்பு புகையிரதத்திலிருந்து கொழும்புக்கும், கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு புகையிரதத்துக்குமான ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மாகோவிலிருந்து காலை 6 மணிக்கு மட்டக்களப்பை நோக்கி பயணித்த சரக்கு ரயில் பகல் 2 மணியளவில் புகையிரத நிலையத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் தண்டவாளத்தை விட்டு விலகியதை அடுத்து ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்தன. இதனால் மட்டு புகையிரத நிலையத்திற்கான ரயில் சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்த தண்டவாளத்தை விட்டு விலகிய ரயில் என்ஜினை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை சீர் செய்யும் வரை கொழும்பிலிருந்து மட்டு புகையிரத நிலையத்திற்கு வரும் ரயில்கள் ஏறாவூர் புகையிரத நிலையத்தில் நிறுத்தப்படும். அதேபோன்று கொழும்பு நோக்கி பயணிக்கும் ரயில்கள் ஏறாவூரிலிருந்து புறப்படுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக மட்டக்களப்பு புகையிரத நிலைய பணிப்பாளர் பேரின்பராஜா தெரிவித்துள்ளார். வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்தொழிலாளர்களை இந்திய மீனவ சங்க பிரதிநிதிகள் பார்வையிட்டு கலந்துரையாடியுள்ளனர். வவுனியாவுக்கு வருகை தந்த இந்தியாவின் ராமேஸ்வரம் மாவட்டத்தின் இந்திய விசைப்படகு மீனவ சங்கத்தின் தலைவர் ஜேசுராஜா, ராமேஸ்வரம் பாரம்பரிய விசைப்படகு மீனவ சங்கத்தை சேர்ந்த ஆல்வின் பெர்னாண்டோ, மண்டபம் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த இருதயராஜ் ஜஸ்டின், தங்கச்சி மடம் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த ஜெருசிமாஸ்,
பாம்பன் விசைப்படகு மீனவர் சங்கத்தை சேர்ந்த ராஜப்பன் சகாயம் ஆகியோர் வவுனியா சிறைச்சாலைக்கு கடந்த புதன்கிழமை சென்று பார்வையிட்டனர். எல்லை தாண்டியும் சட்டவிரோதமான முறைகளை பயன்படுத்தியும் மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 40 வரையான இந்திய கடற்தொழிலாளர்களை அவர்கள் பார்வையிட்டதுடன் அவர்களின் தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் கேட்டறிந்து கொண்டனர். வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த கடற்தொழிலாளர்களை பார்வையிட இந்திய மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு விசேட ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் குடாநாட்டில் வெப்பநிலை அதிகரித்துள்ளமையினால் உடல் வெப்பத்தை தணிக்க கூடிய நீராகாரங்களை அதிகமாக அருந்துமாறு யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா அறிவுறுத்தியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் தெற்கத்திய பகுதிகளில் காட்டுத்தீ கொழுந்துவிட்டெரிகின்றது. வறண்ட வானிலை மற்றும் அதிவேக காற்று வீசுவதால் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. இந்த காட்டுத்தீயில் சிக்கி இதுவரை 16 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 19 பேர் காயமுற்றுள்ளனர் என அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காட்டுத்தீ காரணமாக அண்டாங் மற்றும் இதர தென்கிழக்கு நகரங்கள் மற்றும் நகரங்களில் வசிப்பவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காட்டுத்தீ காரணமாக சுமார் 43 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நூற்றுக்கணக்கான கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. இதில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புத்தர் கோவிலும் அடங்கும். தாய்லாந்தில் பிரதமர் பெடோங்டாங் ஜினவத்ரா தலைமையிலான பியூ தாய் கட்சி ஆட்சி நடைபெறுகின்றது. இதற்கிடையே நாட்டில் சமீப காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகின்றது. இதற்கு பெடோங்டாவின் தந்தையும் முன்னாள் பிரதமருமான தக்ஷின் ஜினவத்ரா அரச நிர்வாகத்தில் செல்வாக்கு செலுத்துவதே காரணம் என எதிர்க்கட்சி தலைவர் நந்தபோங் ருயங்பன்யாட் குற்றம் சாட்டி வந்தார். இந்த நிலையில் பெடோங்டாங் மீது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளது. இதன் மீதான வாக்கெடுப்பு கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. அதே சமயம் கூட்டணி கட்சி ஆதரவு இருப்பதால் இந்த தீர்மானம் தோல்வியை சந்திக்கும் என சில அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரான்ஸ் விமானப்படையின் 2 ஜெட் ரக விமானங்கள் நேற்றைய தினம் பயிற்சியின் போது நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளன. கிழக்கு பிரான்ஸ் அட்மார்னோவில் உள்ள செயின்ட் ஜிசிரியா அருகே பயிற்சியின் போது பிரான்ஸ் விமானப்படை அல்பா ஜெட் விமானங்கள் 2 நடுவானில் மோதிக்கொண்டன. மோதலுக்கு முன்னர் 2 விமானிகளும் பாராசூட் மூலம் கீழே குதித்து உயிர் தப்பியுள்ளனர். அவர்கள் நலமுடன் இருப்பதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. விபத்துக்கு பின் விமானங்கள் 2ம் விழுந்து வெடித்ததில் அருகில் இருந்த தொழிற்சாலையிலும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. எனினும் பெரிய சேதங்கள் ஏதும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றது. வரலாற்றில் இன்று 2002 பிரான்ஸ் நாண்டேர் நகரில் நடைபெற்ற நகரசபை கூட்டம் ஒன்றை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 8 நகரசபை உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். 19 பேர் காயமடைந்தனர். 2009 இந்தோனேசியாவில் அணைக்கட்டு ஒன்று உடைந்ததில் 99 பேர் உயிரிழந்தனர். 2014 பிலிப்பைன்ஸ் அரசு மோரா இஸ்லாமிய விடுதலை முன்னணி போராளிகளுடன் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தியது. 2016 லாகூர் குல்சன் இக்பார் பூங்காவில் உயிர்ப்பு ஞாயிறு கொண்டாட்டத்தின் போது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதில் 70 பேர் கொல்லப்பட்டும் 300 பேர் காயமும் அடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.